அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோல நம்முடைய அதியமான் டீம் புக்ஸ் ஆர்டர் பண்ணவங்க நிறைய பேர் தொடர்ந்து கால் பண்ணிட்டு புக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். இருந்தாலும் லாக்டவுன் வந்துருமா சார், புக்ஸ் அனுப்பிச்சிருவீங்களா, கிடைச்சிருமா, நான் இப்போ ஆர்டர் பண்ணா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சந்தேகத்தோட பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அதுக்கான அப்டேட்டை தான் இந்த வீடியோல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தமிழ் மீடியம் புக்ஸ் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே நீங்க தமிழ் மீடியத்துல நீங்க குரூப் 2 செட் ஆஃப் புக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் 4 செட் ஆஃப் புக்ஸா இருந்தாலும் சரி, ஓகே, ப்ரீ ஆர்டர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணவங்களுக்கு நம்ம என்னென்ன புக்ஸ் அவைலபிள் இருக்கோ அனுப்பிச்சிருப்போம். மீதி இருக்கக்கூடிய புக்ஸ் அதே போல இந்த வாரத்துல பண்றவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா புக்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு அதே போல நாளைக்கும், ஓகேவா. சோ ஃப்ரைடே வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புக்ஸ் டிஸ்பேச் பண்ற ஒர்க்ல தான் இருக்கும் எங்க டீம். சோ சாட்டர்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான டீம் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு புக்ஸை மேக்ஸிமம் டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. ஓகேவா. உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அடுத்த வாரத்துல கைக்கு சேர்ந்துடும். சரிங்களா. அதனால நீங்க லாக்டவுன்னால எனக்கு வராதா, லாக்டவுன் போடவே இல்லை, அதுக்குள்ள வந்துருமா, எங்களுக்கு புக்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் கேட்கறீங்க. அதனால உங்களுக்கு இந்த அப்டேட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா. சோ அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது, வந்துரும். சரிங்களா. அதே போல இப்ப ஆர்டர் பண்றவங்க, அதாவது இனிமேல் ஆர்டர் பண்றவங்களா இருக்கலாம். ஏன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அனுப்ப போறது ஏற்கனவே ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்காக தான் நாங்க இப்ப அனுப்ப போறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு அனுப்புறதுக்கு இன்னைக்கு நீங்க பண்றவங்களா இருக்கலாம், இல்ல நாளைக்கு பண்றவங்களா இருக்கலாம், அடுத்த ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாரத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் முடிஞ்சா சாட்டர்டேக்குள்ளேயே இந்த வாரத்துல சாட்டர்டே வரைக்கும் பண்றவங்களுக்கு சாட்டர்டே வரைக்குமே நாங்க டிஸ்பேச் பண்றதுக்கு பிளான் பண்றோம். ஓகேவா. அது உங்களுக்கு அடுத்த வாரத்துல கிடைச்சிரும். ஓகேவா. சோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பயம் இருக்கு சார், அதுக்கப்புறம் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, புக்ஸ் வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, லாக்டவுன் வந்தா அப்ப வாங்க முடியாதா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான் எங்களால சஜஸ்ட் பண்ண முடியும். மத்தபடி எங்க சைட்ல இருந்து நாங்க அனுப்புறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே ஆஸ் பர் த பிளான், என்ன நாங்க பிளான் பண்ணமோ அதேபடிதான் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு புக்ஸ் சேர்ந்துரும். அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா. சோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நம்ம சொன்ன மாதிரி அடுத்த வாரத்துல, இந்த வாரத்துல இவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே போகும். இங்கிலீஷ் மீடியம் நீங்க ஆர்டர் பண்ணவங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான புக்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல தான் நாங்க டிஸ்பேச் பண்ண போறோம். அடுத்த வீக் எண்டுக்குள்ள உங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி நாங்க பிளான் பண்றோம். அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல தமிழ் மீடியம் புக்ஸ் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்தையுமே கிடைச்சிரும். வெனஸ்டேக்குள்ள மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கிடைச்சிரும். நீங்க கிடைக்கலாம், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதே போல வெனஸ்டேல இருந்து சாட்டர்டேக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே கிடைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அடுத்த வாரம் எண்டுக்குள்ள இது வரைக்கும் ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே கிடைக்கிறதா பிளான் பண்ணிருக்கோம். சோ நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே. இனி ஆர்டர் பண்றவங்க உங்களுக்கு இல்ல ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ இல்ல புக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத எங்களுக்கு தெரியாது. ஓகே. இது கவர்மெண்ட் டிசிஷன் தான், என்ன வேணாலும் பண்ணலாம் எலெக்ஷன் டைம்ல. ஓகே. எங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோம். சரி, இனிமேல் நான் புக்ஸ் ஆர்டர் பண்ண என்ன புக்ஸ் இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். டைரக்டா நீங்க போயிட்டு நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் புக்கா இருந்தாலும் சரி, செட் ஆஃப் புக்ஸா இருந்தாலும் சரி, வேணுன்றவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. அது வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் அக்செப்ட் ஆயிடுச்சு, உங்களுடைய ஆர்டர் ப்ராசஸிங்ல இருக்கு, நாங்க அனுப்ப போறோம் அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற எதுவும் நாங்க அனுப்ப எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இமிடியேட்டா நீங்க பேமெண்ட் பண்ணதுமே அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் உங்களுக்கு வந்துடும், ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா. இது இல்ல எனக்கு வெப்சைட்ல பண்ண தெரியாது சார் அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. ஓகே. சோ அதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவாங்க, இல்ல கூகுள் பே நம்பரோ இல்ல அக்கௌண்ட் நம்பரோ தருவாங்க. அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க. எதுவுமே தெரியாது சார், நீங்க வாட்ஸ்அப்ல தான் நான் அனுப்புவேன் அப்படிங்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்பர் தரோம், பேமெண்ட் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் அனுப்புங்க. சரிங்களா. சோ நீங்க எந்த அளவுக்கு உங்க சைட்ல இருந்து உங்களுடைய பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் டீடைல்ஸ் ப்ராப்பரா வச்சு சப்மிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எங்களுக்கும் ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி எதுவுமே தெரியல, பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் அதை ஃபாலோ பண்றது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ப்ராப்பரா வெப்சைட்ல பண்ணுங்க, இல்ல ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. சோ புதுசா பண்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. சோ என்னென்ன புக்ஸ் இருக்குன்னே தெரியாதவங்க ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்போம், அது பாருங்க. பார்த்துட்டு நீங்க எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா. இப்போதைக்கு குரூப் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா 10 புக்ஸ் அவைலபிளா இருக்கு, அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியத்துக்கு, இன்க்ளூடிங் யூனிட் 8 எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். யூனிட் 9 மட்டும் இல்ல, ரெடியானது இன்ஃபார்ம் பண்றேன். குரூப் 4க்கு பாத்தீங்கன்னா தமிழ், பொது தமிழும் அதே போல பொது அறிவு புத்தகங்களும் எல்லாமே இருக்கு, சயின்ஸும் இருக்கு. சரிங்களா. சோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 12 புத்தகங்கள் குரூப் 4க்கு இருக்கும், அவைலபிளா இருக்கும். நீங்க வாங்கிக்கலாம்.
ஓகே, அதே போல லேப் அசிஸ்டன்ட்க்கு சயின்ஸ் மட்டும் வேணும்னா நீங்க சயின்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். மத்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் வேணும்னா இந்த குரூப் 2 செட் ஆஃப் புக்ஸ் தான் மத்த எக்ஸாம்ஸ்க்கான ஜெனரல் ஸ்டடீஸ் செட் ஆஃப் புக்ஸ், அதையே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.